வணக்கம் மக்களே. அளவியல் 3Dல உள்ள பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். கியூப் அதாவது கனசதுரம் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கனசதுரத்திற்கான ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போவாங்க. இதுக்கு முன்னாடி 2D பத்தி படிச்சோம். அதாவது 2D தொடர்பான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம 3D ஷேப்ஸ் பத்தி படிக்க போறோம். 3D ஷேப்ல ஒரு ஷேப்பான கியூப் அதாவது கனசதுரம் பத்தி படிக்க போறோம். சரிங்களா? அதாவது முப்பரிமாண வடிவங்கள். முப்பரிமாண வடிவங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகிய மூன்று பரிமாணங்களையும் கொண்ட வடிவத்தை தான் முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? 2Dல லென்த்தும் பிரெத்தும் எந்த ஷேப்ஸ்க்குலாம் இருக்கோ அதை பத்தி படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ 3Dல லென்த், பிரெத், ஹைட் எக்ஸ்ட்ராவா ஹைட் எந்தெந்த ஷேப்ஸ்க்குலாம் இருக்கோ அதை பத்தி தான் 3Dல படிப்போம். சரிங்களா? இப்போ 3Dல கியூப் அதாவது கனசதுரம் பத்தி படிக்க போறோம். சரிங்களா? கனசதுரத்திற்கு மொத்தம் 6 முகங்கள். சரிங்களா? என்னதெல்லாம் கேட்டீங்கன்னா, மேல், அடி, மேல் பக்கம், அடிப்பக்கம், முன்பக்கம், பின்பக்கம், வலப்பக்கம், இடப்பக்கம். சரிங்களா? சரி, மேல் பக்கம் அப்படின்னா இந்த பக்கத்தை தான் மேல் பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த பக்கத்தை அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். இது முன்பக்கம். இந்த முன்பக்கத்திற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை பின்பக்கம்னு சொல்லுவோம். இது வலப்பக்கம். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத இடப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். கனசதுரத்தினுடைய அனைத்து முகங்களும் சமமாகத்தான் இருக்கும், அனைத்து பக்கங்களும் சமமாகத்தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த பக்கம் ஏ அப்படின்னா இந்த பக்கமும் ஏ தான், இந்த பக்கமும் ஏ தான், இந்த பக்கமும் ஏ தான், அனைத்து பக்கங்களும் சமமாகத்தான் இருக்கும். ஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். சரிங்களா? சரி இருக்கட்டும். அதாவது பக்கத்தோடைய அளவை தான் ஏ அப்படிங்கிற லெட்டரால குறிப்பாங்க. சரிங்களா? கனசதுரத்தினுடைய அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சரிங்களா? கனசதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா, வால்யூம்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ கியூப். சரிங்களா? கனசதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா ஏ கியூப். சரிங்களா? கன அளவை கொள்ளளவு அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையாலையும் குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். கனசதுரத்தினுடைய டயகோனல் மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா A√3. சரிங்களா? சரி இருக்கட்டும். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா 4a². அது என்னதுங்க வலைப்பரப்பு? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மேல் முகத்தையும் அதாவது மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் தவிர்த்துட்டு மற்ற அனைத்து பக்கங்களினுடைய பரப்பளவு அதாவது முன்பக்கம், பின்பக்கம், வலப்பக்கம், இடப்பக்கம் ஆகிய 4 பக்கங்களினுடைய பரப்பளவை தான் என்னன்னு சொல்லுவோம்? வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? சரி, வலைப்பரப்புக்கான ஃபார்முலானது 4a². அது எப்படிங்க 4a² அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த முன்பக்கத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, முன்பக்கம் எப்படி இருக்கு? ஒரு சதுரமாக இருக்குது. சரி, அப்போ சதுரத்தோட அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சரி இருக்கட்டும். சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? a². அப்போ இங்க 4 சதுரங்கள் இருக்குது. அப்போ 4 சதுரத்தினுடைய பரப்பளவு என்னது? 4a² இல்லையா? அப்போ வலைப்பரப்புக்கான ஃபார்முலா 4a². சரிங்களா? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா 4 பக்கங்கள் அதாவது முன்பக்கம், பின்பக்கம், வலப்பக்கம், இடப்பக்கம். சரிங்களா? 4 பக்கங்களுடைய பரப்பளவு. சரி இருக்கட்டும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, 4வது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA அப்படிங்கறதால குறிப்பாங்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். அத தமிழ்ல ஒரு 4 விதமா சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த புறப்பரப்பு, மொத்த பரப்பு, மேற்பரப்பு, வெளிப்பரப்பு. சரிங்களா? இப்படி 4 விதமா கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 6 பக்கங்களினுடைய பரப்பளவை தான் என்ன சொல்லுவோம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது முன்பக்கம், பின்பக்கம், வலப்பக்கம், இடப்பக்கம், மேல் பக்கம், அடிப்பக்கம் ஆகிய 6 பக்கங்களினுடைய பரப்பளவை தான் என்ன சொல்லுவோம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இது ஒரு ஸ்கொயர், முன் பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கொயர் பரப்பளவு அதாவது ஸ்கொயரோட அதாவது சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? a². மொத்தம் இங்க 6 சதுரங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ 6a². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்னது? 6a². சரிங்களா? அப்போ வால்யூம் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது? a³. டயகோனல் மூலை விட்டத்திற்கு a√3. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்புக்கு 4a². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்புக்கு 6a². இந்த 4 ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப கணக்குள்ள போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க? Find the volume of a cube whose side is 5 cm. அதாவது
5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அதாவது ஒரு கனசதுரம் இருக்குதுங்க. இந்த கனசதுரத்தினுடைய ஒரு பக்க அளவு என்னன்னு கொடுத்திருக்காங்க, 5 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். இந்த கனசதுரத்தினுடைய வால்யூம், அதாவது கன அளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கன அளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க, a கியூப் இல்லையா? சரி, அப்போ ஏக்கு பதிலாக 5 சென்டிமீட்டர்னு அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, பக்க அளவு போட்டுக்கலாம், a கியூப். சரிங்களா? அப்போ a கியூப்னா 5 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால 5 3 தடவை எழுதிக்கலாம். சரிங்களா? 5 × 5 × 5. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ 5 × 5 25, 25 × 5 125 சென்டிமீட்டர் கியூப். ஏன்? கன அளவு கண்டுபிடிச்சிருக்கிறதுனால கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ ஆன்சர்ல அந்த யூனிட் கியூபாக மாறும். சரிங்களா? இதே ஒருவேளை பரப்பளவு கண்டுபிடிச்சா சென்டிமீட்டர்னு கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு மாறும். கன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சென்டிமீட்டர்னு இருந்துச்சுன்னா சென்டிமீட்டர் கியூப்னு மாறும். சரிங்களா? சரி, சென்டிமீட்டர் கியூப்னாலும் ஒண்ணுதான், கன சென்டிமீட்டர்னாலும் ஒண்ணுதான். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? Surface area of a cube is 96 cm square. Find its volume. அதாவது ஒரு கனசதுரத்தின் வெளிப்பரப்பு 96 சதுர சென்டிமீட்டர் எனில் கன அளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு கனசதுரம் கொடுத்திருக்காங்க. அந்த கனசதுரத்தினுடைய வெளிப்பரப்பை கொடுத்துட்டாங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? வெளிப்பரப்பை கொடுத்துட்டாங்க, டிஎஸ்ஏ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்னன்னு கொடுத்துருக்காங்க, 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க, அந்த கனசதுரத்தினுடைய கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வால்யூமை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளுக்கு வால்யூம்கான ஃபார்முலா ஆனதுங்க a கியூப் இல்லையா? அப்போ நம்மளுக்கு இந்த பக்க அளவு தெரிஞ்சாதான் நம்மளால வால்யூமை கண்டுபிடிக்க முடியும். a தெரிஞ்சாதான் வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கொடுத்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஏவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னதுங்க, 6a² இல்லையா? சரி, இருக்கட்டும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கொடுத்திருக்காங்க, 96 கொடுத்திருக்காங்க, ஈக்குவல் டு 6a². a² மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 6 மட்டும் இடது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 96/6 ஈக்குவல் டு a² அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1 6 6, 1 6 6, 3 இருக்கும், 6 36. அப்ப 6 × 6 36. அப்ப a² ஈக்குவல் டு 16ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 16 எப்படி எழுதிக்கலாம், 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணும். அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தா ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட், அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ a ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வால்யூம்கான ஃபார்முலா கொண்டு இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ v ஈக்குவல் டு a க்கு பதிலாக 4 கியூப். அப்போ 4 கியூப் எழுதிக்கலாம், 4 × 4 × 4 எழுதிக்கலாமா? அப்போ 4 × 4 16, 14 × 4 64 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? கன சென்டிமீட்டர் ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கொடுத்திருக்காங்க, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் a cube whose diagonal measure is 4√3 சென்டிமீட்டர். அதாவது 4√3 சென்டிமீட்டர் மூலை விட்டம் கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2022 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு கனசதுரத்தினுடைய மூலை விட்டம் டயகனலா கொடுத்துட்டாங்க. என்னவா, 4√3 சென்டிமீட்டராக இருக்குதான். அப்போ அந்த கனசதுரத்தினுடைய கன அளவு என்ன, வால்யூம் என்ன, அதான் கேள்வி. சரிங்களா? வால்யூம்கான ஃபார்முலா முதல்ல a கியூப். அப்போ a நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால வால்யூம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம a கண்டுபிடிக்க போறோம். சரி, டயகனலுக்கான ஃபார்முலா a√3 இல்லையா? சரி, டயகனல் என்னன்னு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க, 4√3ன்னு கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு a√3. சரிங்களா? அப்போ ஈக்குவல் டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் √3 இருக்கு. அதனால அதை கேன்சல் பண்ணிடுவோமா? சரி, இருக்கட்டும். அப்ப a ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ v ஈக்குவல் டு a க்கு பதிலாக 4 கியூப். சரிங்களா? அப்போ 4 4 × 4 × 4 எழுதிக்கலாம். 4 × 4 16, 16 × 4 64 சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க, the lateral surface area of a cube of side 12 cm is. அதாவது
12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் பக்க பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கனசதுரத்தினுடைய பக்க அளவை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பக்க அளவு என்னவாக இருக்குதான்? ஏ என்னவாக இருக்குதான்? 12 சென்டிமீட்டராக இருக்குதான். அப்போ அதனுடைய பக்க பரப்பு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நம்மளுக்கு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஃபார்முலா ஆனதுங்க 4a² இல்லையா? சரி, அப்ப 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக கொடுத்திருக்கக்கூடிய 12 சென்டிமீட்டரை போட்டுக்கிடுவோம். அப்ப 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 12 ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். 12 இன்ட்டு 12 எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். 4 இன்ட்டு 12 இன்ட்டு 12 144. அப்போ 4 இன்ட்டு 144 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏங்க எதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கனசதுரத்தினுடைய கன அளவு கேட்டாங்கன்னா கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ ஆன்சர்ல வரையில அது கியூபாக வரும். சரிங்களா? அதாவது சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா சென்டிமீட்டர் கியூப்னு மாறும். இதே ஒருவேளை லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பையோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பையோ கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ ஆன்சர்ல வரையில அது அந்த யூனிட் ஸ்கொயராக மாறும். சரிங்களா? அதாவது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் மட்டும்தான். சரிங்களா? இந்த யூனிட்டை வச்சு கூட குழப்பி கேட்கலாம். அதாவது ஆன்சர், அதாவது ஆப்ஷன்ல 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 576 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுக்கலாம். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கிறதுனால 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் குறிக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? யூனிட்ல ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. சரி, if the lateral surface area of a cube is 600 centimeter square then the total surface area is, அதாவது ஒரு கனசதுரத்தின் பக்க பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மொத்த பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அதாவது ஒரு கனசதுரத்தினுடைய லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது பக்க பரப்பை கொடுத்துட்டாங்க. என்னவாக இருக்குதான்? 600 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்குதான். LSA என்னவாக இருக்குது? 600 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கு. சரி, இருக்கட்டும். அதாவது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவை வளைபரப்புன்னு சொல்லுவாங்க, பக்க பரப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ கடைசி என்ன கேட்டிருக்காங்க? மொத்த பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது TSA என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, நம்மளுக்கு TSAக்கு ஃபார்முலா ஆனதுங்க 6a² இல்லையா? சரி, அப்போ இங்க நம்மளுக்கு A என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா TSAவை கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ கொடுத்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இந்த ஏவை கண்டுபிடிக்க போறோம். சரி, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது பக்க பரப்புக்கு ஃபார்முலா ஆனது LSAக்கு ஃபார்முலா 4a² இல்லையா? சரி, இருக்கட்டும். அப்போ 4 ஈக்குவல், அதாவது LSA நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 600ன்னு கொடுத்துருக்காங்க. 600 ஈக்குவல் டு 4a². சரிங்களா? சரி, இருக்கட்டும். a² மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 4 இடது பக்கம் கொண்டு போயிருவோம். அப்போ 600/4 ஈக்குவல் டு a². சரிங்களா? அப்போ ஒரு நாளா 4 மிச்சம் 2 இருக்கும். 20 5 4 20. அப்போ a² ஈக்குவல் டு 150 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ நல்லா பாருங்க, இங்க நம்மளுக்கு a² கிடைச்சிருச்சு இல்லையா? அப்போ இந்த a² கொண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 6 ஈக்குவல் டு a² பதிலாக 150. அப்போ 6 இன்ட்டு 150 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்? TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரியான. சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், சதுர சென்டிமீட்டர்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.